சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது IBC தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் 3 மாதங்கள் தலைமறைவாகியிருந்த இசாரா செவ்வந்தி வாக்குமூலத்தில் வெளியான தகவல். இந்திய வெளிவிவகார அமைச்சரை சந்தித்த ஸ்ரீலங்கா பிரதமர். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு குறித்து ஆராய்வு. 4 லட்சம் ரூபாவை எட்டவுள்ள தங்கத்தின் விலை. சர்வதேச நெருக்கடிகளினால் அதிகரிக்கும் விலை. சைத்துடன் கலந்துரையாட குழு நியமித்த ரணில். ருவான் விஜயவர்தன தலைமையில் குழு. நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் இருந்து தப்பிய பிரான்ஸ் பிரதமர். இடதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு. போர் நிறுத்தத்தை மீறினால் மீண்டும் தாக்குதல். ஹமாஸுக்கு எச்சரிக்கை விடுத்த ட்ரம்ப். தொடர்வது விரிவான செய்திகள். பாதாள உலக குழு தலைவர் கனேமுல்ல சஞ்சீவவின் கொலை சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொலை செய்யப்பட்ட பின்னர் 3 மாதங்களாக பல இடங்களில் தங்கியிருந்ததாக இசாரா செவ்வந்தி கூறியுள்ளார். மத்துகமவில் மாத்திரம் 1.5 மாதங்கள் தலைமறைவாகி இருந்ததாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் மாத்திரையிலும் தங்கியிருந்த பின்னர் படகில் இந்தியாவுக்கு தப்பி சென்றதாக இசாரா செவ்வந்தி தெரிவித்துள்ளார். கனேமுல்ல சஞ்சீவவை சுட்டுக் கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை கெகல்பத்ர பத்மேவின் உத்தரவுக்கு அமைய கொண்டு சென்றதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ள ஸ்ரீலங்கா பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா பிரதமர் கரணி அமரசூரிய 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று அதிகாலை இந்தியா சென்றுள்ளார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். பரஸ்பர நலன் சார்ந்த இருதரப்பு உறவுகள், பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரதமராக பதவியேற்ற பின்னர் கரணி அமரசூரிய மேற்கொள்ளும் முதல் இந்திய பயணம் இதுவாகும். இந்த பயணத்தின் போது தொழில்நுட்ப உதவி உள்ளிட்ட பல ஒத்துழைப்பு செயற்பாடுகளில் இந்தியா இலங்கைக்கு பக்கபலமாக இருக்கும் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று இடம்பெற்ற சந்திப்பில் உறுதியளித்துள்ளதாக புதுடில்லி தகவல்கள் கூறுகின்றன. ஐக்கிய மக்கள் சக்தியுடன் தொடர்ந்து கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்காக 3 அடங்கிய குழுவொன்றை ஐக்கிய தேசிய கட்சி நியமித்துள்ளது. அந்த கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன உட்பட 3 பேர் கொண்ட குழு இதற்காக நியமிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் அரசியல் பயணத்தில் ஒன்றாக இணைந்து செயற்பட அண்மையில் தீர்மானித்த நிலையில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இலங்கையிலும் தங்கத்தின் விலை கணிசமான அளவு அதிகரித்துள்ளது. அந்த வகையில் இலங்கையில் தங்கத்தின் விலை 4 லட்சம் ரூபாவை அண்மித்துள்ளது. இலங்கையில் தங்கத்தின் விலை கடந்த வியாழக்கிழமையுடன் ஒப்பிடும் பொழுது சுமார் 60,000 ரூபாவாக அதிகரித்துள்ளதாக உள்நாட்டு சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன. அதன்படி இன்று வியாழக்கிழமை காலை கொழும்பு புறக்கோட்டை தங்க சந்தையில் 22 கேரட் தங்க பவுனின் விலை நேற்றைய விலையுடன் ஒப்பிடும் பொழுது 10,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. அதன் புதிய விலை தற்போது 3,60,800 ரூபாவாக உள்ளது. கடந்த வியாழக்கிழமை 22 கேரட் தங்க பவுனின் விலை 3,05,300 ரூபாவாக காணப்பட்டது. இந்த நிலையில் கொழும்பு புறக்கோட்டை தங்க சந்தையைச் சேர்ந்த வர்த்தகர்கள் கடந்த வியாழக்கிழமை 3,30,000 ரூபாவாக இருந்த 24 கேரட் தங்க பவுனின் விலை தற்போது 3,90,000 ரூபாவாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணம் சங்குப்பட்டி பாலத்துக்கு அடியில் பெண்ணொருவரின் சடலம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீட்கப்பட்ட நிலையில் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 ஒருவர் பெண் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காரநகர் பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயாரான 36 வயதுடைய சுரேஷ்குமார் குலதீபா என்ற பெண்ணே சடலமாக மீட்கப்பட்டிருந்தார்.
இதன்போது சடலத்தின் மீதான உடற்கூற்று பரிசோதனைகளில் அவர் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் என்ற விடயம் தெரிய வந்திருந்தது. இதனையடுத்து மேற்கொண்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையிலேயே தற்போது இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருவரில் ஒருவர் பெண் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவுக்கமைய அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. மட்டக்களப்பு புன்னைச்சோலையில் முகநூலூடாக அச்சுறுத்தி பணம் கோரிய சம்பவம் தொடர்பில் இளைஞர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த இளைஞர்களை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது. மட்டக்களப்பு புன்னைச்சோலை பிரதேசத்தில் ஒருவரிடம் முகநூலூடாக அச்சுறுத்தி 70,000 ரூபாய் பணம் கோரிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 24 மற்றும் 19 வயதுடைய இளைஞர்கள் இருவரே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரின் கையடக்க தொலைபேசிக்கு புகைப்படம் ஒன்றை அனுப்பி அவரது முகநூல் பக்கத்தை கேக் செய்து அதில் உள்ள வீடியோக்களை புகைப்படங்களை தரவிறக்கம் செய்துள்ளதாகவும் 70,000 ரூபாய் பணம் தருமாறும் மிரட்டியுள்ளனர். பணம் தர மறுத்ததால் அந்த வீடியோக்களை புகைப்படங்களை முகநூல் ஒன்றில் தரவேற்றம் செய்யவுள்ளதாகவும் அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர். இதனையடுத்து குறித்த நபர் பணம் தருவதாகவும் தற்போது கையில் பணமில்லை எனவும் ATM இயந்திரத்தில் எடுத்து தருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கப்பம் கோரியவர் தான் ஒரு இளைஞர் ஒருவரை அனுப்புவதாகவும் அவரிடம் பணத்தை கொடுக்குமாறு தெரிவித்துள்ளார். இதையடுத்து கப்பம் பெற்றுக்கொள்வதற்கு வந்த இளைஞர் தனக்கு தெரிந்தவர்தான் என அடையாளப்படுத்திக் கொண்டு ATM இயந்திரம் செயலிழந்து விட்டதாகவும் மறுநாள் பணம் தருவதாகவும் தெரிவித்து அந்த இளைஞனை அங்கிருந்து அனுப்பிவிட்டு காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக 24 மற்றும் 19 வயதுடைய இரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஒருவர் தலைமறைவாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கிளிநொச்சியில் 2025ஆம் ஆண்டுக்கான விதைப்பந்து திருவிழாவின் இறுதி மற்றும் பிரதான நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. அக்கராயன் பகுதியில் ஒதுக்கப்பட்ட காட்டில் குறித்த விதைப்பந்துகள் இன்று வீசப்பட்டுள்ளது. ஒழுங்குபடுத்தப்பட்ட 5 பாடசாலை மாணவர்கள் இணைந்து தயாரிக்கப்பட்ட சுமார் 10,000க்கும் மேற்பட்ட விதைப்பந்துகள் அக்கராயன் காட்டுக்குள் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகளாலும் வீசப்பட்டன. இன்று உலகம் எதிர்கொள்கின்ற மிக ஆபத்தான பிரச்சனையாக காடு அழிப்பு உட்பட சுற்றுச்சூழலில் ஏற்படும் பாதிப்புகளின் விளைவாக காலநிலை மாற்றம் நிலவுகின்றது. எனவே எமது சூழலை பாதுகாத்து அடுத்த சந்ததியினருக்கு கொடுப்பதற்காகவும் மாணவர்கள் மத்தியில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த நிகழ்வு நடைபெற்றதாக ஏற்பாட்டுக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். விதைப்பந்து வீசும் செயற்பாட்டில் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக பிரயோக விஞ்ஞானபீட சிரேஷ்ட விரிவிரியாளர் AM ரியால் அகமட், மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் சுற்றாடல் உத்தியோகத்தர் C லதீஷ்குமார், வன பாதுகாப்பு திணைக்களத்தின் மாவட்ட அதிகாரி மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களத்தின் வன விரிவாக்க உத்தியோகத்தர், பாடசாலைகளின் ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அதிமுக சட்டசபை உறுப்பினர்கள் இன்றைய தினம் கிட்னிகள் ஜாக்கிரதை என்று பொறிக்கப்பட்ட சின்னத்தை அணிந்து சட்டசபைக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணச்சநல்லூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவனுக்கு சொந்தமான பிரபல தனியார் மருத்துவமனையில் ஏழைகளிடம் போய் சொல்லி அவர்களது சிறுநீரகம் முறைகேடாக எடுக்கப்பட்டது தொடர்பாக விசாரணை இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையிலேயே இன்று சட்டப்பேரவைக்கு அதிமுக சட்டசபை உறுப்பினர்கள் கிட்னிகள் ஜாக்கிரதை என்ற சின்னத்தை அணிந்து வந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் கரூர் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக கருப்பு பட்டி அணிந்து வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் பிரதமர் செபஸ்டியான் லெகர்னுவுக்கு எதிரான 2 நம்பிக்கையில்லா பிரேரணைகள் மீதான வாக்கெடுப்புகளும் தோல்வியடைந்துள்ளன. இந்த வாக்கெடுப்பு இடம்பெற முன்னர் காலை முதல் நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்டு வரும் விவாதத்தில் பிரதமரும் அதிதீவிர வலதுசாரி தலைவரும் வார்த்தைகளால் மோதிக்கொண்டனர். பிரெஞ்சு குடியரசை சீர்குலைக்க முயற்சிக்கும் தரப்புகளில் இருந்து நாட்டை காக்கும் உண்மையின் தருணம் இது என்று லெகர்னு குறிப்பிட்டுள்ளார். பிரெஞ்சு வாக்காளரிடமிருந்து நீங்கள் தப்ப முடியாதென அதிதீவிர வலதுசாரி தலைவர் மரின் லு பென் பதிலுக்கு சூளுரைத்ததுடன் தனது அனைத்து அரசியல் எதிரிகளையும் அவர் கேலி செய்துள்ளார். அரசு தலைவர் இமானுவேல் மக்ரோனின் சர்ச்சைக்குரிய ஓய்வூதிய சீர்திருத்தத்தை இடைநிறுத்துவதாக பிரதமர் ஒரு அதிரடி முன்மொழிவை செய்தமை இடதுசாரி மற்றும் மிதவாதிகளை திருப்திப்படுத்தியுள்ளமை புதிய மாற்றமாக வந்துள்ள நிலையில் அவர்களை மரின் லு பென் கேலி செய்துள்ளார். இடதுசாரிகளும் மிதவாதிகளும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைகளுக்கு ஆதரவை வழங்க மாட்டார்கள் என்பதால் தனது அரசாங்கம் தப்பும் என பிரதமர் நினைப்பது அவரது உரையில் தெரிந்தது. ஆனால் இன்னும் சிலரோ அந்த அரசாங்கமும் இன்று கவலும் என்ற எச்சரிக்கைகளில் இருக்கத்தான் செய்கின்றனர். இந்த நிலையில் ஓய்வூதிய சீர்திருத்தத்தை இடைநிறுத்துவதற்காக பிரதமர் அறிவித்த நிலையில் நம்பிக்கையில்லா பிரேரணை தோல்வியடைந்துள்ளது.
இடதுசாரி உறுப்பினர்களின் ஆதரவினால் இந்த பிரேரணை தோல்வியடைந்துள்ளது. முதல் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் 18 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரதமர் வெற்றி பெற்றார். இரண்டாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் 145 வாக்குகளினால் தோல்வியடைந்துள்ளது. ஹமாஸ் அமைப்பு காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை சரிவர கடைபிடிக்க மறுத்தால் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதல்களை மீண்டும் காசாவில் ஆரம்பிக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்கா நேரடியாக இஸ்ரேலை ஆதரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசாவில் மீண்டும் இராணுவ நடவடிக்கையை நடத்த ஆர்வமாக உள்ள நிலையில் தனது ஆயுதங்களை களைய ஹமாஸ் மறுத்தால் தான் ஒரு வார்த்தை சொன்னால் இஸ்ரேல் மீண்டும் காசா தெருக்களுக்கு திரும்பி அவர்களின் கதையை முடிக்கும் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஹமாஸ் தற்போதைய தனது போர் நிறுத்தத்தை கடைபிடிக்க மறுத்தால் இது நடக்கும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். காசாவை மையப்படுத்திய போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக மரணித்த இஸ்ரேலிய பணைய கைதிகளின் எச்சங்களை சரிவர ஒப்படைக்கும் ஒப்பந்தத்தை ஹமாஸ் பின்பற்றவில்லை என்று இஸ்ரேல் குற்றஞ்சாட்டி வரும் நிலையில் ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் வந்திருப்பதும் அவதானத்துக்குரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. இந்த விடயம் இஸ்ரேலை சீற்றப்படுத்தியுள்ளதனால் காசாவிற்கு அனுமதிக்கப்படும் மனிதாபிமான உதவிகள் குறைக்கப்படும் அல்லது தாமதமாகும் என ஐநாவுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் பகிரங்கமாக ஏற்றுக்கொண்ட 72 மணி நேரத்துக்குள் உயிருடனுள்ள மற்றும் இறந்த அனைத்து பணைய கைதிகளும் திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்ற நியதி இருந்தது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் 3 மாதங்கள் தலைமறைவாகியிருந்த இசாரா செவ்வந்தி வாக்குமூலத்தில் வெளியான தகவல். இந்திய வெளிவிவகார அமைச்சரை சந்தித்த ஸ்ரீலங்கா பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு குறித்து ஆராய்வு. 4 லட்சம் ரூபாவை எட்டவுள்ள தங்கத்தின் விலை, சர்வதேச நெருக்கடிகளினால் அதிகரிக்கும் விலை. சைத்துடன் கலந்துரையாட குழு நியமித்த ரணில், ருவான் விஜயவர்தன தலைமையில் குழு. நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் இருந்து தப்பிய பிரான்ஸ் பிரதமர், இடதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு. போர் நிறுத்தத்தை மீறினால் மீண்டும் தாக்குதல், ஹமாஸுக்கு எச்சரிக்கை விடுத்த ட்ரம்ப். இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.